ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் முகமில்லா முகவரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து காளஹஸ்தி கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டீங்க. ஸோ அதோட டெம்பிள் விசிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து. ஸோ சென்னையிலேருந்து நம்ம காளஹஸ்தி ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக மாதாவரம் தான் போகணும். ஸோ மாதாவரம் பஸ் டெர்மினஸில் பார்த்திங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான பஸ் இருக்குது. திருப்பதிக்கு, காளஹஸ்திக்கு, ரேணிகுண்டா. ஸோ ஆந்திராவுக்கு போகணும் அப்படின்னாலே நமக்கு கம்ப்ளீட்டாக மாதவரத்துலேருந்து பஸ் அவைலபிள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அங்கே தான் போகணும். ஸோ காளஹஸ்தி எதுக்கு ஸ்பெஷல்னு உங்களுக்கே தெரியும். ராகு கேது, இந்த தோஷ பரிகாரம், இதுக்கெலாம் வந்து ஸ்பெஷலான இதுவே வந்துட்டு அதுதான். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இப்போ நம்ம ஓன் வெஹிக்கலில் போகிறோம் அப்படின்னா வெரி சிம்பிள். இந்த மாதவரம், ரெட் ஹில்ஸ், புழல், தடா, அப்புறம் நமக்கு ஆந்திரா தான். ஸோ இந்த வழியாக தான் போக போகிறோம். அதே பஸ்ஸில் போகணுனாலும் சேம் ரூட் அதே தான். இன்கேஸ் நம்ம திருப்பதி போய் போகிறோம் அப்படின்னா அது தனி ரூட். சென்னையிலேருந்து திருத்தணி, திருப்பதி, ஸோ திருப்பதியிலேருந்து காளஹஸ்தி அப்படி போகணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக காளஹஸ்தி தான் போகிறோம் அப்படின்னா மாதவரம்லேருந்து ரெட் ஹில்ஸ், புழல், தடா, ஸோ இந்த வழியில் நம்ம போய்க்கலாம். அண்ட் ஜேர்னி பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வில்லேஜ்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஹைவேலாம் கிடையாது. சென்னை வரைக்கும் தான் ஹைவே. சென்னைக்கு அந்த ரெட் ஹில்ஸ் அந்த ஏரியாவில் தாண்டிட்டோனாலே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே சிங்கிள் ரோடு, வில்லேஜ் ரோடு மாதிரி தான் இருக்கும். அண்ட் பஸ்ஸுக்கு வந்து ரிசர்வேஷன் அவசியமே இல்லைங்க. நம்ம போனாலே அந்த ஸ்பாட் ஏறிக்கலாம். ரிட்டர்னுக்கும் அதே மாதிரி தான். அங்கேயுமே காளஹஸ்திலையும் சென்னைக்கான பஸ் நிறையா இருக்கும். ரிசர்வ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இன்கேஸ் நமக்கு வந்து ரிசர்வேஷன் பண்ணிக்கிறது பெட்டர்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். அண்ட் டைமிங் பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகுங்க. பட் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீட்டிங்லாம் நல்லாயிருக்கும். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஆந்திரா பஸ் தான். பெரிய அளவுக்கு அது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 120 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் இருக்குது. நார்மல் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு, டீலக்ஸு, அல்ட்ரா டீலக்ஸ், ஸோ அது மாதிரி பஸ்ஸை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது காளஹஸ்தி ரீச் ஆகிறதுக்கு. அடுத்து இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து கோயிலுக்கிட்ட இறக்கி விட மாட்டாங்க. ஜஸ்ட் அதுக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடி ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளை வந்து இறக்கி விட்ருவாங்க. ஒன்று நம்ம நடந்து போகலாம். ஒரு ஃபியூ 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும். 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நம்ம ஒன்று நடந்து போய்க்கலாம். அப்படி இல்லாட்டினா ஆட்டோக்கு ஒரு 20 ருபீஸ் இல்லை 15 ருபீஸ். ஸோ அந்தந்த டைமை பொறுத்து ஆட்டோக்காரங்களை பொறுத்து மாற்றி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே அதில் போய்க்கலாம். அண்ட் நம்ம போன ஓட்டி பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாத்துறதுக்குனே அங்கே ஒரு கூட்டமே இருக்கும். சார் இந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, முன்னையாவது கேட்டு செய்வாங்க. இப்போலாம் நம்மளை கேட்குறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நம்ம கையில் கொடுத்து இதை சொல்லுங்கள், அதை பண்ணுங்கள், ராகுக்கு 150, கேதுக்கு 150, 300 ரூபா சார் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. நம்மளை பேசவே விட மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏதாவது பரிகாரம் பண்ணுங்கள், இந்த பூஜை பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், ஃப்ரீ தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. நல்லா ஏமாற்றி காசு வாங்கிப்பாங்க. ஐ மீன் வெளியே இருக்க இந்த சின்ன சின்ன கடைக்காரங்களாம் சொல்கிறேன். அண்ட் டெம்பிள் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, சண்டே, மண்டே இந்த 3 நாளும் காலையில் 5:30லேருந்து நைட்டு 9:30 வரைக்கும். மற்ற நாட்கள் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, வீக் டேஸில் பார்த்திங்கன்னா காலையில் 5:30லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான் டைமிங். அண்ட் நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிவனை தான் தரிசிப்போம். சிவனை தரிசிச்சுட்டு தான் அம்மனை போய் நம்ம வந்து தரிசிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு போகிறப்ப கோயிலுக்கு வெளியே ஸ்லிப்பர் எல்லாமே நம்ம வெளியே கழட்டி விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெளியே ஒரு விநாயகர் இருப்பார். அந்த விநாயகரை நம்ம ஃபர்ஸ்ட்டு கும்பிட்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லிப்பர், லக்கேஜ், லாக்கர் எல்லாமே நிறைய நமக்கு லாக்கர்ஸ் அவைலபிளாக நிறையா இருக்குது. ஸோ உள்ளே எதுவுமே அலோடு கிடையாது. என்னடா வந்த வீடியோவே திரும்ப ப்ளே ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உள்ள ஃபோனெல்லாம், வீடியோஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோட். ஸோ எல்லாமே நம்ம லாக்கரில் தான் கொடுத்துட்டு போயிடணும். ஸோ தட் நான் வெளியே ஷூட் பண்ண வீடியோவே திரும்ப உங்களுக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து எல்லாமே வெளியே ஆகும். கோயிலே கவுண்டர் இருக்குது. அதுவும் இல்லாமல் வெளியே அந்த கடைக்காரங்கக்கிட்டேயும் நம்ம வந்து லாக்கர்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம அங்கே வேணாலும் விட்டுட்டு போகலாம். ஃப்ரீ தான் எல்லாமே. வெளியே கடைக்காரங்க சில பேர் காசு வாங்குகிறாங்க. இன்கேஸ் நம்ம வந்து கோயிலில் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சோன்னா நம்ம வந்து அபிஷேகம் ஸ்லாட்டு தனியாக அங்கே செப்பரேட்டாக இருக்குது. நீங்கள் கோயிலுக்குள்ளே போனாலே தெரியும். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஏன்னா அபிஷேகம்க்கு பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டைம் வச்சுருக்காங்க. இந்தந்த டைமில் இந்தந்த அபிஷேகம் நடக்கும். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்கே போயிடணும். ஸோ அது மாதிரி இப்போ அடுத்து க்யூவில் நின்று தான் நம்ம சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு 1 hour ஆகும். இதுவே இன்கேஸ் ஏதாவது ஒரு லீவ் டேஸ் இல்லை ஸ்பெஷல் டேஸாக இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 hours கூட ஆகலாம். அண்ட் டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம் இருக்குது. 100 ருபீஸ் டிக்கெட், ஈவன் 500 ருபீஸ் டிக்கெட்ஸ் வரைக்குமே நமக்கு அங்கே இருக்குது. நமக்கு எது வந்து ஈஸியோ அதில் போய்க்கலாம். நம்ம வந்து அங்கே வந்து இந்த ராகுகேது பூஜைக்காக தான் மோஸ்ட் அங்கே போவாங்க பார்த்திங்களா. ஸோ அதுக்குன்னே அங்கே ஸ்பெஷலாக ஒரு பெரிய மண்டபமே வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய மண்டபம். ஸோ அந்த இடத்துல தான் காமனாக எல்லாத்தையும் உட்கார வச்சு
அங்கே அந்த பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து இவ்வளோ தான் டெம்பிள்ஸ். உள்ளே போயிட்டு நம்ம சிவனை ஃபஸ்ட்டு தரிசிச்சுட்டு அடுத்து அம்மனையும் நம்ம நல்லபடியாக கும்பிட்டுட்டு வெளியே வந்தோன்னா மற்ற எல்லா சாமிகளும் இருப்பாங்க. நம்ம அதை எல்லாத்தையுமே கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா லட்டு பிரசாதம் கவுண்டர் வந்து தனியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அங்கே பைசா பே பண்ணி லட்டு வேணும்னா வாங்கிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அங்கே புளியோதரை கூட கொடுப்பாங்க. ஸோ அந்தந்த அன்றைக்கி அவங்க கொடுக்குறது தான். அது தவிர்த்து ஹோட்டல் ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. பக்கத்தில் வேணும்னா நம்ம அங்கே கூட ஃபுட் வந்து சாப்பிட்டுக்கலாம். 2 வீலர் 4 வீலர் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறையாவே இருக்குது. 2 வீலர் கோயில் ஃப்ரண்ட் பீச்சிலே இருக்கும். 4 வீலர் கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அதுக்குமே இப்போ பார்க்கிங்லாம் அவைலபிள் நிறைய இருக்குது. அதையும் தவிர்த்து பார்த்திங்கன்னா எந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னாலுமே மோஸ்ட்டாக எல்லோரும் காளஹஸ்திக்கு வருவாங்க. ஸோ அந்தந்த பரிகாரமுக்கும் அங்கே ராகு கேது பூஜாவை தவிர்த்து இன்னும் நிறைய பரிகாரமும் அங்கே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான கவுண்டர் தனித்தனியாக இருக்கும். நமக்கு என்ன பரிகாரம் வேணுமோ அதுக்கான டிக்கெட் கவுண்டரில் போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு அந்த க்யூவில் நின்னோம் அப்படின்னா அதுக்கான டைமிங் ஸ்லாட்லாம் அவங்களே அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம இது பண்ணி நம்ம போய்ட்டு அந்த பூஜையை நல்லபடியாக பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.